தமிழ்நாட்டுல உருட்டு உருட்டுன்னு உருட்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்தது பத்தாதுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கே அல்வா கொடுத்துட்டோம். வட மாநிலத்துல என்ன பீடா போடுறது கஷ்டமா அப்படின்னு நினைச்சிட்டாங்க அண்ணனும். அப்புறம் அண்ணனின் விசில் அடிச்சா விடுதுகளும். அதனால இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா வட மாநிலத்தை நோக்கி பயணம் மேற்கொண்டிருக்காங்க. எனக்கு என்னமோ இதுல மூனுஷா தலையிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா, நீங்க வேணும்னா டெல்லி போயிடுங்களேன், நான் வேணும்னா தமிழ்நாடு பாத்துக்கிறேனே அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அதனாலதான் அண்ணன் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய ஆசை fill in the blanks நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க என்ன வேணுமோ அதுல. அவங்களுக்காக தமிழ்நாடு, அவங்க பாஷையில சொன்னா தமிழ்நாடு கிஃப்டா குடுத்துட்டு அண்ணன் டெல்லியை நோக்கி பயணம் மேற்கொள்ள போறாரு போல இருக்கு. அதனாலதான் ஒரே உருட்டு தான் எல்லா இடத்துலயுமே வட மாநிலத்துக்கு தெரியணும்னு. இத பத்தி தான் நம்மளுடைய தமிழ்நாடு ஊடகங்கள்ல பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க மௌன விரதத்துல இருக்கிறாங்க. அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியா டுடே நேஷனல் மீடியா சேனல் இதுல தலையிட்டு, ஏன்னா நீங்க தமிழ்நாட்டு மக்களை தான் ஏமாத்தினது பத்தாதான் உருட்டுன்னு உருட்டி இப்ப வட மாநிலத்துக்கு வேற வரீங்களான்னு சொல்லிட்டு இத பத்தி கிளிகிளின்னு கிழிச்சிருக்காங்க. என்னென்ன கொஞ்சம் பாப்போமா? என்னென்ன உருட்டுலாம் நிறைய உருட்டி இருக்காங்க. அதுல கொஞ்சம் உருட்டை மட்டும் நான் சொல்றேன். என்ன உருட்டுனாக்கா, அதாவது அவங்க அண்ணன் ஒரு சட்டம் போட்டிருக்காராம். என்ன சட்டம்னாக்கா, தமிழ்நாட்டுல 25 வயதுக்கு உட்பட்டவர்களை ரேப் பண்ணாங்கன்னா அவங்களை தூக்குல தொங்க விட்டுருவாங்களா, அதுவும் 24 மணி நேரத்துல. ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் உடல்நல இதுவால யாராவது இறந்துட்டாங்கனாக்கா டே 1ல கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல இருந்து அவங்க இறந்த அன்னைக்கு வரையும் ஃப்ரீயா காசெல்லாம் வாங்க கூடாதான். அப்படி ஒரு சட்டமா. மூணாவது என்னன்னா, அதாவது எம்எல்ஏ எம்பியே உங்ககிட்ட கிடையாது, ஆனாலுமே எம்எல்ஏ எம்பியோடைய பசங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கணுமா, அப்படி ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்காராம். நாலாவது கேஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஐடி கார்டுல எல்லாம் மென்ஷன் பண்ணக்கூடாது. அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல, இதுவரையும் மென்ஷனே பண்ணதில்ல. இது புதுசா எடுத்துட்டு வந்திருக்காங்களா, மென்ஷன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பல உருட்டுகளை உருட்டுன்னு உருட்டி இருக்காங்க. அதனாலதான் இந்தியா டுடே என்ன பண்ணிட்டாங்கனாக்கா இதை ஆதாரப்பூர்வமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த உருட்டெல்லாம். அதுவும் இவங்க உருட்டெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி இதுல தெரியுமா, இந்த பசங்க எல்லாம் படிப்பாங்க பாத்தீங்களா, இந்த யூபிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்றவங்க, இந்த மாதிரி எஜுகேஷன் சேனல் எல்லாம் பேஸ் பண்ணி அந்த சேனல் மூலியமா ரூட் மாஃபியா செயல்படுது. நான் என்ன கேக்குறேன்னா, எதுக்கு உங்களுக்கு இந்த மானங்கெட்ட பொழப்பு? ஏன்னா உங்களுக்கு நீங்க ஃபேமஸ் ஆகணும், உங்க அண்ணன் டெல்லிக்கே தெரியணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா ஒரு 4 நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு அந்த 4 நல்ல விஷயங்களை கூட மத்தவங்க பாராட்டணும், நீங்களே உங்களை பாராட்டிக்க கூடாது. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னாக்கா அண்ணனின் விசிலர் சவலுதுங்களுக்கு புரியாது. அதனால எடுத்துக்காட்டுக்கு என்னன்னாக்கா, திராவிட மாடல் ஆட்சியில முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் செஞ்ச சாதனைகளை சொல்லலாம். மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, அப்புறம் காலை உணவு திட்டம், இந்த மாதிரி பல திட்டங்களை இப்ப வட மாநிலத்துல கூட அந்த திட்டங்களை எலெக்ஷனுக்கு முன்னாடி பல கட்சிகள் வாக்குறுதி கொடுத்து இப்ப அறிவிச்சிருக்காங்க. அந்த மாதிரி மத்தவங்க பாராட்டணும், அந்த திட்டங்களை செயல்படுத்த முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு எதுக்கு இந்த ஃபேக் நெரேட்டிவ்ஸ், ஃபேக் கண்டென்ட்லாம்? இதுல வேற இப்போ அண்ணனின் விசிலர் சபலிதுகளுக்கு எல்லாம் கோவம் வந்துரும். ஏன்னா இவங்களோட ஆட்சியில எப்படின்னாக்கா இவங்களால விமர்சனத்தை ஏத்துக்க முடியாது. அண்ணனின் விசிலர் சபலிதுகள் மட்டும் இல்ல, அண்ணனாலையும் விமர்சனத்தெல்லாம் ஏத்துக்க முடியாது. யாரெல்லாம் விமர்சனம் பண்றாங்களோ அவங்களெல்லாம் கைது பண்ணி உள்ள வச்சிருவாங்க. ஆனா இந்த கொலை பண்றவன், கற்பழிப்பு பண்றவன் இவங்களாம் தைரியமா வெளியே சுத்தலாம். விமர்சனம் மட்டும் பண்ணக்கூடாது. விமர்சனம் பண்றவங்கள தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அதனால என்ன சொல்றேன்னா, அண்ணனின் விசிலர் சபலிதுங்களே, உங்களுக்கு ரோஷம் கீஷம் உடனே கிளம்பி போய் இந்தியா டுடே மேல ஒரு கேஸ் போட்டுறாதீங்க. ஏன்னா அவங்க ஆதாரப்பூர்வமா எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா இது அவங்க உங்களை முத தடவை எக்ஸ்போஸ் பண்ணல, ஏற்கனவே ரூட் மாஃபியா வேற எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. அதனால மொத்தமா எக்ஸ்போஸ் பண்ணி நீங்க அசிங்கப்பட்டு போயிடாதீங்க, உங்களை காரி துப்பி அமைச்சிட போறாங்க. அதனால அண்ணனின் விசிலர் சபலிதுகளே, நான் இந்தியா டுடே என்னெல்லாம் உங்களை பத்தி கழுவி ஊத்தி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோவும் பார்த்துட்டு அந்த பதிவையும் பாத்துருங்க. சரியா? உங்களுடைய பெருமைகள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க.